அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனியார் விமானம், அதில் வந்து 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பைலட்டோட சேர்த்து 5 பேர். யார் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு டாக்டர், ஒரு முனிவர், ஒரு வக்கீல், ஒரு சிறுவன். அப்புறம் திடீர்னு வந்து என்னாச்சுன்னா, இயந்திர கோளாறு ஏற்பட்டு விமானம் வந்து தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. பைலட் வந்து விமானி வந்து எவ்வளவோ முயற்சி செய்துமே அவரால் முடியல. உடனே அவர் வந்து எல்லாரும் எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசூட் எடுத்து மாட்டிக்கிட்டு கீழே குதிச்சிடுறாரு. அப்புறம் துரதிருஷ்டவசமாக 3 பேராசூட் தான் இருக்குது. ஆனால் உள்ள 4 பேர் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நான் வந்து பல உயிர்களை காப்பாற்றிருக்கேன், இன்னும் நிறைய பேர்த்து நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது, ஏன்னா நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசூட் எடுத்து அவரும் குதிச்சிடுறாரு. அப்புறம் வக்கீல் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் வந்து புத்திசாலி, வக்கீலுங்கிறது புத்திசாலியாக இருக்கிறீங்கனால மட்டும்தான் வாதாட முடியும், ஸோ நான் அறிவாளியெல்லாம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசூட் எடுத்து மாட்டிக்கிட்டு குதிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிவரும் சிறுவன் மட்டும்தான் இருக்கிறாங்க. முனிவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, கண்ணு நீ வாழ வேண்டிய பையன், நீ நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, நீ வாழணும், அதனால நீ ஒரு பேராசூட் எடுத்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சிரு சாமி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே வந்து சிறுவன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே, ஐயா நீங்களும் ஒரு பேராசூட் எடுத்து மாட்டிக்கலாம், ஏன்னா உலகின் அறிவாளியான வக்கீல் வந்து பேராசூட்டுன்னு நினச்சிட்டு என்னுடைய ஸ்கூல் பேக் மாட்டிட்டு குதிச்சிட்டாரு, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 பேருமே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேராசூட் மாட்டிட்டு தப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.